என் மூலமாக தேவன் பேசுகிற ஞானத்தை கேட்குறீங்க. அது என்ன செய்யும் என்றால் உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் இருக்கு. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானத்தை தேடுகிறீங்க, ஞானத்தை தேடி ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுகிற ஆட்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதனுடைய வாழ்க்கையில் மெய்யாகவே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு காலத்தில் தேவன் இல்லாமல் இருந்தோம், அழிவின் பாதையில் போய்கிட்டு இருந்தோம், கிறிஸ்துவை அறியாமல் இருந்தோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் சபைக்கு வந்தோம். சபையில் பேசப்படுகிற ஞான வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்க்கையை அமைச்சிருக்கோம் என்றால் 10 வருஷம் 20 வருஷத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் ஏற்பட்டிருக்கணும். அப்படி ஏற்பட்டிருக்குன்னா நீங்கள் ஞானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஞானத்தை கேட்கறது வேற, ஞானத்தை பெறுகிறது வேற. ஞானத்தை கேட்கலாம், ஆனால் ஞானத்தை ஏற்றுக்கொண்டுகிறோம் என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் ரட்சிக்க பின்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் அப்படி இரவு பகல் மாதிரி வித்தியாசம் இருக்கணும். அப்படி இருளிலிருந்து அந்த ஞானத்தை பெறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ரிசல்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். கீழே 10ஆம் வசனம், என் மகனே கேள் என் வார்த்தையை. அதான் முக்கியம், கேட்கறது மட்டுமல்ல, ஞானத்தின் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இது NLT போடு. My child, listen to me and do as I say, and you will have a long and good life. இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகின்றிருக்கு. இது ஏன் இதை வாட்சி பார்த்தீங்கன்னா, and you will have a long and good life. நல்ல வாழ்க்கை இருக்கும், அதே நேரத்தில் நீடிய வாழ்க்கை இருக்கும். நிறைய மக்களுக்கு நீடிய வாழ்க்கை வாழ விரும்ப மாட்டாங்க. அன்றைக்கி சபையில் கேட்டேன் எத்தனை பேர் 120 வருஷம் வாழ விரும்புகிறீங்கன்னு சொல்லும்போது 2-3 பேர் கையை தூக்கலை. நீங்கள் விரும்பலையான்னு கேட்டபோது அவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது எதே ஒரு காரியங்கள் சரி இருந்து எண்ணத்தை கண்டோன்னு எதே ஒரு காரியங்கள் உள்ளே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் நமக்கு நீடிய ஆயுள் மட்டும் கொடுக்க விரும்பலை, கர்த்தர் வந்துக்கு நம்ம நல்ல ஆயுள் கொடுக்க விரும்புகிறார். அது எப்படி நடக்குதுன்றால் அது ஞானத்தினுடைய நன்மைகள். என் மகனே என் வார்த்தைகளை கேள், நான் என்ன சொல்கிறேனோ அதை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொண்டீங்கன்னா ரொம்ப நாள் வாழ்கிறது மட்டுமில்லை, நல்ல வாழ்க்கை இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப நாள் வாழணும், அதே நேரத்தில் அந்த வாழ்கிற வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும், கவலை இல்லாத வாழ்க்கையாக நிறைவுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். கீழே வாசிக்கிறேன், ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன், செம்மையான பாதைகளில் உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும் பொழுது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அதுவே உனக்கு ஜீவன் இருக்கும். NLT இருந்த 13 மட்டும் போடு. 2-3 டிரான்ஸ்லேஷன் படிச்சிங்கன்னா அது என்ன சொல்கிறதுன்னு விளங்கும். டேக் ஹோல்ட் ஆஃப் மை இன்ஸ்ட்ரக்ஷன், டு நாட் லெட் தம் கோ, காட் தம் ஃபார் they are key to life. அதான் ஜீவனுக்கு திறவுகோல் போல இருக்கிறது. தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவே உனக்கு ஜீவன் போட்டிருக்கு. ஆனால் போதகத்தை கேட்குறீங்க, வசனத்தை கேட்குறீங்க, புத்திமதியை கேட்குறீங்க, அதை காத்துக்கொள்றீங்கன்னா அதான் ஜீவனுக்கு திறவுகோல் மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு வசனத்தை கேட்குறோமோ, வசனத்தை கேட்டுக்கொண்டு வசனத்தை கை கொள்ளுகிறோமோ அதான் ஜீவனுக்கு திறவுகோல். நீதிமொழிகள் 9:11, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இப்பொழுது வந்திருக்கீங்க, ஞானத்தை தேடி வந்திருக்கீங்க, அப்படித்தானே வந்திருக்கீங்க. அப்போது அவங்க அவர் இதே உளறிக்கிட்டு இருப்பாருன்னா வரமாட்டீங்க. நான் பேசுகிற ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு ஏதோ ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது, ஒரு புத்தி ஏற்படுத்தி கொடுக்குறது. சபைக்கு வரீங்க, இல்லை பிரசங்கத்தை கேட்குறீங்க, அப்போல்லாம் தேவனுடைய கிருபை கொடுக்குற அந்த நன்மைகளை விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளுகிறோம். ஞானம் கொடுக்கறதை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கிறோம். சபைக்கு வர்றீங்க, வசனத்தை கேட்குறீங்க, வசனத்தை கூர்ந்து கவனிக்கிறீங்கன்னா ஞானம் பேசுகிறதை கேட்குறீங்க, நான் பேசுகிறதில்ல. என் மூலமாக தேவன் பேசுகிற ஞானத்தை கேட்குறீங்க. அது என்ன செய்யும் என்றால் உன் ஆயுசு வருஷங்கள்
விருத்தியாகும் இருக்கு. அதாவது நம்மை குறித்து தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் தீர்க்காயுசோடு வாழணும், நிறைவில் வாழணும். இன்னைக்கு ஒரு குரூப் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன் 30 வயசுல மரித்து போயிடான்னா அவனுக்காக குறிக்கப்பட்ட காலம் இவ்வளவுதான், அவன் காலத்தில் அவன் போயிட்டான், நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் கூட, நான் சொல்றது ஒரு மனிதன் கூட, தேவன் அறியாத அவிசுவாசிகள் கூட வாலிப வயதில் மரிப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தீர்க்காயுசா வாழணும். அவனை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற அத்தனை நன்மையான காரியங்களையும் செய்து முடித்து விட்டு போகணும். அதான் நமக்கு தேவனுடைய சித்தம். அதனால அங்கே நேரம் குறிச்சிருச்சு, காலம் குறிச்சிருச்சு அப்படி நினைச்சோம்னா நம்ம ஞானம் இல்லாமல் பேசுகிறோம்னு அர்த்தம். கொடைக்கானல் மலையில் இறங்கிட்டுருக்கீங்க, கீழே 3000 அடி பள்ளம், திடீர்னு டிரைவருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னாரு, டக்குன்னு விட்டாருன்னா டிரைவர் மட்டும் போக மாட்டாருங்க, 60 பேர் சேர்ந்து போயிடுவேன். அதனால நேரம் வந்துருச்சு போயிருச்சுன்னு நினைச்சோம்னா அது மதியீனமானது. வேதம் சொல்லுகிறது, நாம் செய்கிற சில நல்ல காரியங்கள், கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற சில காரியங்கள் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குன்னு இருக்கு. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி, நீ நன்றாய் இருப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு இருக்கு. அது பாசிட்டிவாக சொல்கிறார். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணலை, தகப்பன் தாயுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கல, அவங்களை அவமதிக்கிறாங்க, அவங்களை பழிக்கிறாங்க, தீமையான வார்த்தைகளை சொல்லி நடத்துகிறாங்கன்னா அது நம்முடைய வாய்ஸ் நாட்களை கூட்டி கொடுக்காது. நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துரும்.